பிப்ரவரி 9 புது ஜாலி 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். சட்டமன்ற தேர்தல் முடிவு அறிவிப்பு. 27 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டெல்லியில் ஜனதா ஆட்சியை பிடித்தது கெஜ்ரிவால் அதிர்ச்சி தோல்வி. அதாவது நான் இந்த உள்ளே போடுங்க உள்ளே போய் நான் தலைப்புச் செய்தி தானே நான் போய் வாசிக்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதாவது உண்மை வெல்லும். அதோடு நான் நிறுத்திக்கிறேன். அதுக்கு மேலே நான் உள்ளே விரும்பலை. ஐநோ எது எப்படின்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னாக்க, பணத்தாசை கொள்ளும் உண்மைதான் என்றைக்குமே வெல்லும். 27 ஆண்டுகளுக்கு பிறகுன்னும்போது அது ஒரு பெரிய விஷயம், சாதாரணமான ஒரு விஷயம். ஸோ எல்லாமே இங்கே மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை வலியுறுத்துவதுக்கு தான் நான் இது பேசுகிறேன். அந்த செய்தியிலேருந்து வெளியே வந்துட்டேன். அந்த செய்திக்கு நான் பேசுகிறதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் சொல்ல வந்தது என்னது? ஆமாம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆமாம், ஒரு 4.5 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு தான் வந்து இந்த பூமி தோன்றியாக நம்ம சொல்கிறோம். பூமியெலாம் சும்மா ஒன்றுமே கிடையாது, நத்திங், எதுவுமே இல்லாமல் சும்மா வறண்டு கொண்ட வெறும் அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸு, அந்த தூசு கீசு துகள்கள் இப்படி சொல்கிறோமே, எரிகற்கள், ஆஸ்ட்ராய்ட்ஸு, அந்த மாதிரி தான் அப்படியே சுற்றி கிடந்தது. எல்லாம் ஒரு சூழ்நிலையில் ஒரு பயங்கரமான கேப்பில் ஒரு 2 மில்லியன் இயர்ஸுக்கு ஒரு தடவை, அப்புறம் ஒரு 2 மில்லியன் இயர்ஸுக்கு ஒரு தடவை, அப்புறம் ஒரு 2 மில்லியன் இயர்ஸுக்கு ஒரு தடவை, ஒன்று ஒவ்வொரு சேஞ்சஸ், ஒவ்வொரு மாறுதல்கள், அந்த மாதிரி ஏகப்பட்ட மாறுதல்கள். ஒரு 4 தடவை 5 தடவை இந்த உலகமே அழிஞ்சிருக்கிறது தான் சொல்லுது சயின்ஸ். ஸோ நான் ரொம்ப நம்புவேன். மற்றபடி சாமி கீமி கடவுள் சொர்க்கம் அங்கே இருக்கும், நகரகம் அதெல்லாம் நான் எப்பவுமே நம்புறதில்லை. சொர்க்கம் இருந்தால் சொல்லு. சூரியன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டான், எங்கே இருக்குது சொர்க்கம்? சூரியத்தை தோண்டிட்டு அன்னாட பக்கம் போக போகிறான், எங்கே இருக்குது சொர்க்கம்? பூமி அடியில் 18 கிலோமீட்டருக்கு மேலே எல்லாம் லாபா தான் இருக்குது, எரிகற்கள் தான் இருக்குது, நெருப்பு குழம்புக்கு தான் இருக்குது. எங்கே இருக்குது நரகம் நீயும் நானும் தான், ரைட்டா? ஸோ இங்கே பணத்தாசை எல்லோரையும் கொல்லும், ஆனால் உண்மை எப்பொழுதுமே வென்று கொண்டிருக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இது டெல்லிக்கு நிகழ்ந்தது மட்டுமல்ல, இங்கே கூட நடக்கும். அதான் நான் சொல்ல வந்தேன். இந்த பூமி என்பது உண்மை இல்லை. நம்ம வாழக்கூடிய இந்த பூமி, நம்ம வாழக்கூடிய இந்த வீடு என்பது ஒரு காலத்தில் இல்லை, சும்மா. அதுக்கப்புறம் வாட்டர், ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் நீர், அப்புறம் ரொம்ப ஒரு வருஷங்களுக்கு அப்புறம் அதில் வந்து பல்லுயிர்கள், அப்புறம் அதுக்கு ரொம்ப வருஷம் ரொம்ப 2, 3, 4 மில்லியன்ஸ் வருஷங்களுக்கு அதுக்குள்ளார வந்து அந்த இனவருத்தி, அது ஒன்று, அது இப்படி இருந்து அப்படி இருந்து இப்படி டைனோசர் ரேஞ்சுக்கு வளர்ந்து, அப்புறம் என்ன மொத்தமாக இந்த எரிகற்கள் ஏதோ கொண்டு விழுந்து அது அழிஞ்சு, இப்படி உலகம் அழிந்து கொண்டே இருக்கும், மாறுதல்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ஏற்க மறுக்கிறீர்கள். ஆமாம், ஒரு ஏழை பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறான், ரத்தம் சிந்துறான், பசி பட்டினியில் பஸ் ஸ்டாண்டில் கடுகிறான். எங்கேயாவது ஒரு மனிதாபிமானம் இருந்தால், அவனும் பிளட்டு தானப்பா, அவன் இனத்தை சேர்ந்தவன் தானப்பா. இன்னும் வந்து நிறைய சயின்ஸ் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்குது. இன்னும் அந்த பரிமாண வளர்ச்சி இருக்குது இல்லையா? இப்போ டார்வினை விட்ருங்க. டார்வின் வந்து ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் ஒரு இந்த விலங்கிலிருந்து அந்த விலங்கு தோன்றியது, அந்த விலங்கிலிருந்து இந்த விலங்கு தோன்றியது, அந்த விலங்கிலிருந்து இந்த விலங்கு இப்படியே மாறிக்கொண்டு இப்போ கடைசியாக நம்ம மனித பரிணாம வளர்ச்சியில் இருக்கோம். இதுவும் மாறும் என்கிறார்கள். ஆமாம், சயின்ஸ் படி வெறும் 0% பரிணாம வளர்ச்சியை தான் மனிதன் அடைந்திருக்கிறான். இதுக்கு மேலேயும் வந்து இவங்களுக்கு நிறைய பரிணாம வளர்ச்சிகள் இருக்கிறது. அது எப்படி இருக்கும்? சாத்தான் மாதிரி இருக்குமா? 10 கொம்பு இருக்குமா? இந்த இந்து மதத்தில் வந்து சில சாமிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 5 கை 6 கை 10 தலை ராவண, இந்த மாதிரிலாம், அது கற்பனை கதை. பட் இது எல்லாமே நிகழும் வருங்காலங்களில். நல்ல ரோபோ வந்துடும் இல்லையா? சார், அதுக்கு உயிர் இல்லை வச்சுக்கோ, செயற்கையாக உருவாக்குறோன்னு வச்சுக்கோ. இது போல் மாறுதல்கள் உலகம் ஆமாம் போன நடந்து கூட தான் இருக்கும்.
எப்பா மனுஷனுக்கு தான்ப்பா அழிவு, உலகத்துக்கு அழிவு இல்லைப்பா. உலகத்துக்கு அழிவு இல்லை. ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒரு பூமி. பூமியே இல்லை ஃபஸ்ட்டு. பூமி என்பதே முதல்ல கிடையாது. எல்லாம் மேலே நடந்த விஷயங்கள் தான் இந்த பிக் பேங்குன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பெருவெடிப்புன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கடவுளின் துகள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாலேயே சில நட்சத்திர கூட்டங்கள் தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கோள் அப்படியே சூரியனை ஒரு அமுகுனப்போ அப்படியே சூரியன்லேருந்து அது பிரிஞ்சு தாடோண்டு ஒரு சைஸில் அதுதான் நிலா. இப்படி 1008 விஷயங்கள் இருக்குது. சயின்ஸ் உள்ளார போனால் நம்ம ரொம்ப பேச வேண்டியது இருக்கும். நமக்கும் அதை பற்றி நிறைய தெரியாது. அது விஞ்ஞானிகளுக்கு தெரிந்த விஷயம். ஏதோ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நம்ம கேட்குறோம், ஓரளவுக்கு தான் கேட்டுருக்குறோம். அதை பற்றி நமக்கு முழுமையாக எதுவும் தெரியாது. நான் இங்கே குறிப்பிடுவது என்னவென்றால் 27 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டெல்லியில் ஜனதா ஆட்சி பிடித்தது. கேஜ்ரிவால் அதிர்ச்சி தோல்வி. இதே போல் ஏகப்பட்ட தோல்விகளை மனிதர்கள் சந்திக்கும் ஒரு நேரம் தான் இந்த நேரம். ஸோ நான் தயவு செஞ்சு எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லி கேட்பது என்னவென்றால், நம்ம மக்கள் நியூஸ் படிங்க தயவு செஞ்சு. ஆமாம், உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கூட நீங்கள் தெரிஞ்சுக்க மாட்டீங்க. ரொம்ப வேதனையாக இருக்கும். நியூஸ் படிக்கிறதுல கேட்குறதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு பெரிய இடர்பாடு? அது என்ன எனக்கு புரியல. படிக்க தான் இல்லை, சரி ஓகே. அறிவு தான் இல்லை, சரி ஓகே. உண்மை, நேர்மை, உழைப்பு ஒன்றுமே இல்லை, ரைட்டு ஓகே. அட்லீஸ்ட் பின்னால் முன்னால் என்ன நடக்குதுன்னு கூடவா தெரிஞ்சுக்க மாட்டேன். சரி கர்மா அந்த இடமும் விட்டுடு. உன் குழந்தைகள், பெத்த குழந்தைகள்ப்பா, பாவம்ப்பா. யாரோ நான் சம்பந்தமே இல்லாதவன், நீ பெத்த குழந்தைங்க ரோட்டில் பிச்சை எடுக்கிறத பார்க்கும்போது என் கண்களில் நீர் வருகிறது. ஏன் உனக்கு அது கொஞ்சம் கூட தோண மாட்டேங்குது? நான் உங்களை தான்ப்பா கேட்குறேன், மனித மிருகங்களே, உங்களை தான் கேட்குறேன். சரி பார்த்துப்பா கொஞ்சம். இந்த குழந்தைங்கள்லாம் பாவம்ப்பா, ரொம்ப நல்ல பிள்ளைங்க பார்த்துங்க. என்ன பாவம்ப்பா பண்ணுச்சு? நீ பண்ண பாவத்துக்கு வயிற்றுலேயே சாகுது. உன் பொண்டாட்டி வயிற்றுலேயே அது சாகுது. நீ பாவம் பண்ணாமையே அது வயிற்றுலேயே கர்ப்பத்துலேயே செத்து போகுது. கர்ப்பத்திலே கலைஞ்சி போகுது. 10வது வரைக்கும் உன் பொண்டாட்டியே கலைக்கிறா, நீ அவளை கலைக்க சொல்லி தூண்டுற. அதெல்லாம் பெரிய ஆமாம், அதுதான் மோசமான குற்றங்கள். ஒரு உயிரை கொல்லுவது என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இன்றைக்கி உலகம் பூரா கொத்து கொத்தா வார், சண்டை, போர் என்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கினானுங்க. ஆமாம், கொத்து கொத்தா எல்லாரையும் கொண்டுங்கன்னு இருக்கிறானுங்க. இதுக்கெல்லாம் முடிவு இருக்கிறது. இதை தான் சொன்னேன் இல்லை, 27 ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட ஒரு ஒரு மாற்றம் ஏற்படலையா? காத்திருப்பதில் அந்த மாதிரி ஒரு சுகம் இருக்குது. அதனால் ரொம்ப துன்பப்படுகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், கவலையிலையும் துன்பத்திலையும் துக்கத்திலையும் தினம் அழுது புலம்பி இளம்பி ராத்திரி தூங்க முடியாமல் தவிப்பவர்கள் எல்லோருக்கும் நல்ல காலம் நிச்சயமாக உண்டு. புரியுதுங்களா? நல்ல காலம் நிச்சயமாக உண்டு. எதற்கும் ஒரு காலம் உண்டு ஒரு திருமகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் ஒரு திருமகளே. எதற்கும் ஒரு காலம் உண்டு ஒரு திருமகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் ஒரு திருமகளே. அதே மாதிரி தான் மனிதன் நினைத்து கொண்டு இருக்கிறான், என்னமோ நம்ம அப்படியே ஏதோ வானத்தை வில்லா வளைச்சிடலாம், அவனை ஏச்சிடலாம், இவனை ஏச்சிடலாம், அவனை மிதித்து வாழ்ந்து விடலாம், அவன் சொத்தை ஆட்டையை போட்டுடலாம். அதெல்லாம் நத்திங் டூயிங். அதெல்லாம் ஒரு காலத்துலேயும் நீ நினைப்பது ஒரு காலத்துலேயும் நிறைவேற போவது இல்லை. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. அதனால் நீ நினைப்ப அப்படியே. ஆமாம், வாழ்வு நிலைக்கும் என்று. வாழ்வெல்லாம் நிலைக்காது. ஆமாம், இறைவன் நினைப்பான் பாவம் மனுஷன், பைத்தியக்காரன், லூசு கமலாட்டி, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவன், பணத்தாசை பிடித்தவன், தான் வாழணுன்னா யாரை வேணாலும் அழிப்பான். இப்படிப்பட்ட கேவலமான ஒரு பிறவி தான் மனித பிறவி என்பதை இறைவன் அறிவான்.
அதனால் மாறுதல்கள் எப்பவுமே நிகழ்ந்து கொண்டு இருக்கும். அதான் சொல்லுவாங்கள்ல அடிக்கடி, மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்படி தான் 27 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டெல்லியில் ஜனதா ஆட்சியை பிடித்தது கெஜ்ரிவால். அதிர்ச்சி தோல்வி. அதுபோல் இங்கே ஏகப்பட்ட தோல்விகள் வரும். அதனால் தயவு செஞ்சு உண்மையின்படி வாழுங்கள்.